அதேபோல் வருவாய் செலவினத்தை எடுத்துக்கொண்டால் 2026-27 இடைக்கால அறிவிக்கின்படி வருவாய் செலவு 3,93,272 கோடி. 2026-27 திருத்த மதிப்பீட்டின்படி வருவாய் செலவு 4,05,802 கோடி. அதாவது திருத்த மதிப்பீட்டில் வருவாய் செலவு ரூபாய் 12,530 கோடி உயர்ந்து விட்டது. அப்படி என்றால் நீங்கள் வருவாய் செலவு மேலாண்மையை செய்து செலவை குறைப்போம் என்பதும் ஒப்பந்த புள்ளிகளை சீரமைத்து லஞ்சத்தை ஒழித்து செலவை குறைப்போம் என்று சொன்னதும் இந்த புள்ளி விவரங்கள் வெளிப்படவில்லையே, அது ஏன்? மேலும் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது என்று கேள்விக்கு நிதித்துறை செயலாளர் 4,000 கோடி தவறுதலாக ஒதுக்கீடு செய்து குறைக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இது தவிர உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கு டாப்ஸ் இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்ட 14,000 கோடி ரூபாய் திரும்ப பெறப்பட்டதாக தெரிகிறது. இந்த தொகை வருவாய் செலவில் ஏன் குறையவில்லை? உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கான நிதி திரும்ப பெறப்பட்டதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதா? இப்போது ஓய்வு பெறும் அலுவலர்களின் நிலை என்ன என்பதை மாண்புமிகு நிதியமைச்சர் தங்களுடைய பதில் உரையில் தெரிவிக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செலவை கட்டுப்பட்டிருக்க வேண்டும், ஏன் செலவு குறையவில்லை என்பது மக்களுடைய கேள்வி. நீங்கள் அறிவித்த புதிய திட்டங்களில் செலவு கணிசமாக உள்ள குளறுபடி செய்யப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி 5,932 கோடி, மின் கட்டணம் உயர்த்திட்ட தந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் 1,545 கோடி, தங்க மோதிரம் 564 கோடி, அண்ணன் சீர் 818 கோடி, இதெல்லாம் சேர்த்தால் கூட 8,840 கோடி தான் வருகிறது. எனவே வருவாய் செலவு ஏன் கட்டுப்படுத்தவில்லை என்பதற்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பதில் உரையிலே விளக்கப்பட வேண்டும். இப்படி வருவாய் பெருக்கவும் நடவடிக்கை இல்லை, வருவாய் செலவை கட்டுப்படுத்தவும் முயற்சிக்கவில்லை. எனவே வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடியிலிருந்து 55,775 கோடியாக இப்பொழுது உயர்ந்து விட்டது. அதேபோல மூலதன செலவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் 59,562 கோடியா இருந்தது. இப்பொழுது 56,905 கோடி தான் நீங்க திருத்தப்பட்ட பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறீங்க. அதிலையும் கிட்டத்தட்ட 2,577 கோடி மூலதன செலவிலும் குறைக்கப்பட்டு விட்டது. மாநில உற்பத்தி மத்தியில மாநில சொந்த வரி வருவாய் பங்கும் உயரவில்லை. ஆகவே நிதி மேலாண்மைக்கான பாதை சரிவர தெளிவுபடுத்தப்படவில்லை. அதற்கான எந்த முயற்சியும் இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்படவில்லை தான் இது தெளிவாக காட்டுகிறது. 2011 அம்மாள் பொறுப்பேற்கின்ற பொழுது பெரிய அளவு கடன் சுமை இருந்தாலும் சுமார் 14,000 கோடி வரை கூடுதல் நிதியை திரட்டி பல திட்டங்களை நிறைவேற்றினார்கள். ஆனால் தமிழக வெற்றிக்கழக அரசு நிதிநிலையை சீரமைத்து நிதி மேலாண்மைக்கான பாதையை சரிவர வகுக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மாநிலத்தின் கடன் அளவு 10,92,000 கோடி என்றும் அதனால் ஏற்படக்கூடிய வட்டி செலவினம் 78,683 கோடி எனவும் குறிப்பிட்டுள்ளீர்கள். மாநில உற்பத்தி மத்தியில் நிகர கடன் அளவு கடந்த ஆட்சியில் வெளியிட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 27.03% இருந்தது. இப்போது நீங்கள் சமர்ப்பித்துள்ள நிதிநிலை அறிக்கையில் இது 27.01%. எனவே கடன் அளவிலும் அதன் சுமையிலே எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இன்று 3 மாதத்திலே 20,000 கோடி நீங்க ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்திலே 20,000 கோடிக்கு மேல் கடன் பெறப்பட்டு அதில் 17,000 கோடி வருவாய் செலவினத்திற்கு மட்டுமே செலவு செய்தீர்கள். இதே நிலை தொடர்ந்தால் கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி நீடித்தால் 10 லட்சம் கோடி கடனில் இருந்து 20 லட்சம் கோடியாக உயர்த்தி விடுகிறீர்கள் என்பது சந்தேகமில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த புதிய திட்டங்களோ அறிவிக்கப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் பெயரை மாற்றி வெற்றி வெற்றி என சேர்த்துள்ளீர்கள். இதனால் மக்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை, மக்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கப் போவதும் இல்லை. அரசுகள் மாறும்போது
அவர்கள் அறிவையும் அனுபவத்தையும் வைத்து மக்களுக்கான புதிய திட்டங்களை தீட்டி அவள் விரும்பும் பெயரை வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு அரசு அந்த திட்டத்திற்கு புதிதாக அரசு வந்த பிறகு அந்த பெயரை மாற்றி அறிவிப்பதில் மக்களுக்கு குழப்பம்தான். அம்மா ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், மகளிர் ஆடு வழங்கும் திட்டம், இப்பொழுது வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு. அம்மா ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திட்டம், இந்த ஆட்சியில் அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு பேரை மாத்திருக்கிறீங்க. அம்மா ஆட்சியில் மடிக்கணின்னு கொண்டு வந்திருக்கிறோம், அது வெற்றி லேப்டாப்னு மாத்திட்டீங்க. அம்மாவுடைய ஆட்சியில் பசுமை திட்டம் இருந்தது, போன ஆட்சியில் இந்த கடல் வீடு திட்டம்னு மாத்தினாங்க, இப்போ நீங்க வெற்றி வீடு திட்டம்னு மாத்திட்டீங்க. அம்மாவுடைய ஆட்சியில் தாய் திட்டம், முன்னாள் ஆட்சி அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இப்பொழுது வெற்றி திட்டம். திறன் மேம்பாட்டு திட்டம் வெற்றி என பெயர் சூட்டியுள்ளீர்கள். என பல திட்டங்களுக்கும் வெற்றி என்ற அடமொழியை கொடுத்தீர்கள். மாற்றம் கொண்டு வரும் என ஆட்சிக்கு வந்த நீங்கள் மக்கள் பிரச்சனையை தீர்க்க புதிய யோசனை கூடவா உங்களிடம் தென்படவில்லை என கேட்கின்றேன். இது போன்ற செயல்கள் தவிர்க்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல பள்ளி கல்வித்துறையில் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறீங்க, சூப்பர் கிளாஸ் சூப்பர் கேம்பஸ் திட்டம். இத்திட்டத்தில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட், சூப்பர் கேம்பஸ், அண்டர் சூப்பர் சிஎம் கவர்னன்ஸ் என குறிப்பிட்டீர்கள். இந்த திட்டம் 10,000 பள்ளிகளில் 139 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்படும் கூறியில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 40,000 பள்ளிகள் இருக்குது. அப்படி என்றால் மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த மாட்டீங்களா? அந்த 40,000 பள்ளியில் 10,000 பள்ளி போனோட மீதி 30,000 பள்ளிகள் இருக்குது. அதுக்கு பல இதில் குறிப்பிட்டிருக்குது, சுத்தம், ஜன சுத்தம் செய்தல், குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள், 24 பாதுகாப்பு போன்ற சிறப்பாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறீங்க. அதனால அனைத்து பள்ளிகளுக்குமே 40,000 பள்ளிகளுக்கு இது தேவைப்படுது. அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தாராளமாக செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆகவே இன்றைக்கு பல்வேறு தொழிலாளியுடைய குடும்பம் தான் அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற காரணத்தினாலே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அதற்கு 139 கோடி தான் இப்போ ஒதுக்கி இருக்கிறீங்க. ஒரு பெரிய தொகை ஒரு 450 கோடி ஒதுக்குனீங்களா? அந்த 40,000 பள்ளிகளுக்குமே இந்த குறைகள் தீர்க்கப்படும். அதை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக சிறப்பாக பேசக்கூடியவர், திறமையானவர். இந்த அவையிலே இங்கே இருக்கின்ற அமைச்சரவையிலே திறம்பட பேசக்கூடிய அனுபவம் வாய்ந்தவராக கருதப்படுகின்ற காரணத்தினாலே அவர் 40,000 பள்ளிகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பார். அதற்கு தேவையான நிதியை நிதியமைச்சரும் ஒதுக்குவார் என்று கருதுகிறேன்.